திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் ஃபோர்த் ஃப்ளோர். எல்.ஆர். சுந்தரபாண்டியன் எழுதி இயக்கியிருக்கின்றார். இவர் ஏற்கனவே வைகை, தீர்க்கதரிசி ஆகிய படங்களை இயக்கியிருக்கின்றார். இவரின் அடுத்த படைப்பு தான் இந்த ஆக்ஷன் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜானர் படமான இது ஃபோர்த் ஃப்ளோர். ஒளிப்பதிவு ஜே. லட்சுமணன், இசை தரண்குமார், தயாரிப்பு ஏ. ராஜா, நடிப்பு ஹாரி அர்ஜுனன். கதைநாயகியாக தீப்ஷிகா, பவித்ரா, தலைவாசல் விஜய், ஆதித்யா கதிர் மற்றும் பலர் நடித்துள்ளனர். மும்பையில் இருக்கும் ஹாரிக்கு அவருடைய எக்ஸ் காதலியிடமிருந்து ஃபோன் வருகிறது. நீங்கள் சென்னைக்கு வர முடியுமா? எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அதிலிருந்து என்னை மீட்க வேண்டும் என்று சொல்கிறார். உடனே இவர் சென்னைக்கு கிளம்பி வருகிறார். அவருக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு பெரிய 3வது ஃப்ளாட், அந்த ஃப்ளாட்டில் தங்கும்போது ஒரு 4வது ஃப்ளாட்டில் இவருக்கு கொடுத்து விடுகிறார்கள். அவர்களோ, அந்த கட்டிடத்தில் உள்ளவர்களோ, கட்டிடத்தை வைத்திருப்பவர்களோ 4வது ஃப்ளோருக்கோ 4வது மொட்டை மாடிக்கோ அதன் மேலே இருக்கிற மொட்டை மாடிக்கோ போகக்கூடாது என்று சொல்லி கொடுத்திருப்பார்கள். இவரிடம் சொல்லவில்லை. இவரிடம் சாவி கொடுத்ததால் அங்கு சென்று விடுகிறார். அங்கு சென்று அவர் தங்கும்போது திடீரென்று இவர் கழுத்தை நெரிப்பது போலவும், கையை ஒரு பிளாஸ்டிக் போட்டு அமுக்குவது போலவும் நடக்கின்றது. அப்புறம் அங்கு அந்த ஃப்ளோரில் இருக்கின்ற சிலர் வந்து பழகிவிட்டு போகிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவராக ஒவ்வொரு விதமாக கொல்லப்படுகிறார்கள். அதே போல கடைசியில் பார்த்தால் அவருடைய காதலியும் அவர் தங்கியிருக்கும் அதே அறையில், அவர் தான் அந்த ஃப்ளாட்டை வாங்கியிருப்பார். அவர் தங்கியிருக்கும் அந்த ஃப்ளாட்டு கூடும் அதே இடத்தில் அவர் கொல்லப்பட்டிருப்பார். அவருடைய எக்ஸ் காதலிக்கும் இவருக்குமாக பிறந்த ஒரு பெண் குழந்தை அது வேறொரு இடத்தில் இருக்கின்றது. அதை காப்பாற்றி கொண்டு வந்து பார்ப்பார். இவர்களுக்குள் ஒரு காதலில் இடைவெளி ஏற்பட்டு இவர்களும் இருவருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களை இருக்கிறவங்க. 2 பேரும் சாஃப்ட்வேரில் இருப்பாங்க, 2 சம்பாதிப்பாங்க. இடையில் இவருக்கு ஒரு அமெரிக்காவில் ஜாப் கிடைத்தும் கூட போகாமல் தன்னுடைய காதலிக்காக அங்கே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் இவர் வருகின்ற ஜாப்பெல்லாம் விடுவதால் காதலி இவரிடம் கோவித்து கொண்டு போகிறார். அந்த காதலியும் இப்போது ஃபோன் செய்யும் போது ஃபோன் எடுக்கவில்லை. ஆனால் நான் இங்கே இருக்கிறேன் ஃபோன் வருகிறதே தவிர அவர் இல்லை. கடைசியில் பார்த்தால் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. அவர் ஏன் கொல்லப்பட்டார், எதற்காக அந்த 4வது ஃப்ளோரில் தங்கியிருந்தவர்கள் ஏன் கொல்லப்பட்டார்கள், அது அமானுஷமா அல்லது அல்லது பேராசை பிடித்த இந்த மனிதர்களா என்பதுதான் இந்த மீதி கதை. மிக அழகாக ஒரு பரபரப்பாக கதையை கொண்டு போயிருக்கிறார் இயக்குனர். அவருக்கான அந்த கதையில், திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் சில இது செய்திருக்கலாம். கொஞ்சம் காமெடி, காதல், அது இது இன்னும் கொஞ்சம் கலந்து இன்னும் பரபரப்பாக கொண்டு போயிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் திரைக்கதையில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறது. திரைக்கதையை இன்னும் கொஞ்சம் அழகாக செதுக்கியிருந்தால் இந்த படத்துக்கான ஒரு பலமான வரவேற்பு கிடைத்திருக்கும். அதே போல் பாடல்கள் 2 பரவாயில்லை. அந்த குழந்தையுடைய என்ட்ரியும் ஒரு நல்ல வாய்ப்பேசாத குழந்தை, காது கேட்காத வாய்ப்பேசாத குழந்தை, அதனுடைய என்ட்ரியும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறது கதை. அதே சமயத்தில் ஹாரி அவர் மேல்தான் முழு கதை செல்கிறது. கதாநாயகி அவ்வப்போது அவருடைய காதலித்த விஷயங்கள் ஃப்ளாஷ்பேக்கில் போகின்றன. அதே சமயத்தில் அதற்கு பின்னால் இருக்கும் இந்த மர்மம் என்ன, இந்த ஃப்ளாட்டுக்காக நடக்கிற கதையா, அல்லது இந்த ஃப்ளாட்டுக்காக நடக்கிற கொலைகளா, அல்லது வேறு எதற்காக இந்த கொலைகள் நடக்கின்றன என்கின்ற அந்த மர்ம முடிச்சை அவிழ்ப்பதற்காக கதாநாயகன் படாத பாடுபட்டு ஒரு வழியாக அது பிடிக்கப்படுகிறது. ஆனாலும் கூட கதையில் அவருடைய ஹாரி தன்னுடைய முழு கவனத்தையும் கதையில் வைத்து சிறப்பாக செய்திருக்கிறார். ஹீரோயினும் சிறப்பாக செய்திருக்கின்றார். இசையமைப்பாளரும் தன்னுடைய பின்னணி இசையை அழகாக கொடுத்திருக்கின்றார். படத்துக்கு அந்த பலம் சேர்த்திருக்கிறது. அந்த ஒளிப்பதிவும் சிறப்பாக வைத்திருக்கிறார். அதாவது கதைக்கான அந்த பின்னணி இசை எல்லாமே ஒரு சுவாரஸ்யப்படுத்துகிற, பயமுறுத்தப்படுகிறது. பார்க்க நம்மை ஒரு ஆவலை ஏற்படுத்தும் அளவுக்கு ஒரு
தூண்டுதலை ஏற்படுத்துகிறது. ஆனால் கதையில், திரைக்கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் படம் சூப்பர் ஹிட் ஆயிருக்கும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.